எங்களை நடத்த வல்லவராய்களே நன்றி சொல்லுங்கள் சபா சோஸ்திரம் சபா துன்பத்தில் ஆறுதல் தனிப்பவரே சபா சோஸ்திரம் சபா சோர்ந்து போன நேரங்களில் பலத்தங்களை தாங்குபவரே எங்களுடைய பாரங்களை துக்கங்களை எங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் சுமப்பவரே நன்றி சொல்லுங்கள் சபா யாகி நேரத்தில் எங்கள் விடுதலை தருபவரையும் நன்றி சொல்லுங்கள் சபா எங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தரே ஆராதிக்கிறோம் சபா எங்கள் நல்லவரை சபா வல்லவரை சபா ஒரு தீமையை நினைக்காத நல்ல தகவலை ஆராதிக்கிறோம் சபா குருடைய கண்களை திறந்தவரை செவிலியரை செவிலை திறப்பவரை ஆராதிக்கிறோம் சபா அற்புதங்களை செய்பவரை அதிசயமானவரை ஆலோசனை கர்த்தரையும் ஆராதிக்கிறோம் சபா நல்லவரை சபா சோஸ்திரம் சபா சகல சிருஷ்டி எஜமானரையும் ஆராதிக்கிறோம் சபா துணிக்கும் நடத்துக்கும் பாடலையும் ஆராதிக்கிறோம் சபா உண்மை போல ஒரு தேவம் இல்லை சபா துணிக்கிறோம் சபா ஆராதிக்கிறோம் சபா சோஸ்திரம் சபா இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் குருடரை கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே குருடரை கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் தீர்வை உள்ளது அவர் நல்லவர் வல்லவர் அவர் தீர்வை உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் ஞானியின் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே ஞானியின் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே பாடுகள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே பாடுகள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது
பார்க்கிறீரே ஒரு நன்றி சப்பா. சோஸ்திரம் சப்பா, சோஸ்திரம் சப்பா. இருந்த
நடுவில் திரும்பவரை ஆராதிக்கிறோம் சப்பா. காட்டை கடலை அகற்றியவரை கடல் மேல் நடந்தவரை மனசை கூட அதிசயமானவரை கொஞ்சம் சப்பா. நீ சொல்லாமல் கட்டளை சப்பா. நீ உதவி செய்யுங்கள் சப்பா. நான் துதிக்கிறேன் சப்பா. ஆராதிக்கிறேன் சப்பா. நிறுத்தி வைக்கிறேன் காலத்தையும் சொல்கிறேன் சப்பா. மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவி கொன்றீங்க தேவனே தகப்பனே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 84 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபிக்கலாம். நம் மத்தியில் இருக்கிறதான பீஸ் ஆஃப் கெவன் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர், அவங்க குடும்பத்துக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவங்களுடைய சுக பலனுக்காக, அவங்க செய்கிற அந்த ஊழியத்திற்காக இன்னும் மேன்மேலும் அந்த ஊழியத்தில் வளரணும் அப்படின்ட்டு நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு நம்ம ஒரே நம்ம ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஏன்னா ஊழியக்காரரின் பாதங்களை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு அருமையானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொருவரும் நம்ம இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். அவங்களுடைய சுக பலனுக்காகவும், அவங்க செய்யற ஊழியத்துக்காகவும், அவங்க குடும்பத்துக்காகவும், அவங்க ஆசீர்வாதத்திற்காக நம்ம இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். சோதரம் ஏசப்பா, நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல நாளுக்கா உமக்கு சோதரம் ஐயா. இந்த நேரத்திலும் கூட ஏசப்பா, அப்பா, அந்த ஜெப கூட்டத்திற்கு அப்பா சோதரமையா சகோதரனை அவங்க குடும்பத்தை நீங்க அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. அப்பா சோதர தகப்பனே ஏசப்பா, அப்பா அந்த குடும்பத்தை நீங்க இன்னும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து கழுகி பெருகும்படியாய் செய்கிற கிருபைக்காய் சோதரப்பா. அப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா, அதன்படி தகப்பனே ஏசப்பா, இன்னுமாய் அவங்க செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. அந்த ஊழியத்துல இன்னும் அநேகமாய் அவர்கள் அறுவடையை காணும்படியாய் தகப்பனே ஏசப்பா, அவங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சோதர தகப்பனே, இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. சகோதரரை தகப்பனே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இயேசுவே சோதரப்பா, சோதரப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நீ தெரிந்து கொண்ட குடும்பம் தகப்பனே ஏசப்பா, உமக்கென்று நீ தெரிந்து கொண்ட குடும்பம் தகப்பனே ஏசப்பா. அந்த குடும்பத்தை என் தேவனுடைய கருத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. அந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் சந்திங்க தகப்பனே ஏசப்பா. சோதரப்பா, சகோதரனுக்கு தகப்பனே ஏசப்பா நல்ல சுக பலனை கொடுங்க ஏசப்பா. அவங்களுடைய போக்கில வரத்துல என் தேவன் கூட இருங்க ஏசப்பா. ஏசப்பா சோதரப்பா, சகோதரி ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோதர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாருக்கும் நல்ல சுக பலனை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க பல இடங்களுக்கு போறாங்க ஏசப்பா.
சோதரப்பா. என் தேவன் தாமே அப்பா நீங்க எல்லாவற்றிலும் கூட இருக்கும்படியா அவர்களுடைய போக்கிலும் வரத்தில் என் தேவனுடைய கரம் அப்பா அவர்களை பாதுகாக்கும்படியா அப்பா சோதரப்பா அவர்களுக்கு முன் சென்று எல்லா கோடல் ஆடைகளையும் செவ்வைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே சோதரப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க செய்யற ஊழியத்தை தகப்பனே ஏசப்பா இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா சோதரம். அநேக கணங்கள் தகப்பனே இதன் மூலமாய் ரட்சிப்புக்குள்ள வரும்படியா ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா சோதரப்பா. அந்த ஊழியத்தை நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே அப்பா சோதரம். எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் அப்பா சோதரம் தகப்பனே இந்த ஊழியத்தை தொடாதபடி கண் போடாதபடி என் தேவன் தாமே அப்பா நீர் உடைய ரத்தத்தால வேலையிட்டு பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இதுவரை உதவின எபினேசர் இனியும் நீர் உதவி செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா சோதரப்பா கடைசி வரை நடத்துகிறவர் நீர் தான் தகப்பனே எசப்பா. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா சோதரப்பா சோதரப்பா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த நிலையில தகப்பனே அப்பா சோதரம் உடைய பிள்ளைகள் தகப்பனே சோர்ந்து போகாதபடி உற்சாகமாய் தகப்பனே உடைய ஊழியத்தை செய்ய அப்பா பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா நீர் அப்பா அப்பா ஆசீர்வாதத்தை அப்பா நீங்க கொடுங்க ராஜா. அப்பா உற்சாகத்தால நிரப்புங்க தகப்பனே. அதிசயமாய் நடத்தி செல்லுங்க ராஜா. உடைய கருத்துக்களா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோதரப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா அந்த குடும்பத்தை உடைய கருத்துக்களா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சோதரம். அந்த ஊழியத்தை உடைய கருத்துக்களா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. அப்பா நீங்க வழி நடத்துங்க தகப்பனே இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசப்பா இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுத்ததற்காய் சோதரப்பா. ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் அவர் ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவாங்க. நம்ம கேட்கலாம். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே வரவேற்கிறோம். உடைய வல்லமை கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொல்லுவார். உடைய பிரசனம் அதிகமாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரப்படும் இந்த நாமத்தை உயர்த்தும்படி இந்த இடத்தில் நாங்கள் வந்து கூடி இருக்கிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேரத்துல கண் நோக்கி பாருங்க. கண்களை மூடி இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை பிரசனம் உங்களை தொடரும், உங்கள் குடும்பங்களை தொடரும், உங்கள் பிள்ளைகளை தொடரும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும்
வழித்திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே சேர்ந்து சொல்லலாமா? கூப்பிடுங்க, இயேசுவே. இந்த இடத்துல அவர்களுக்கு ஒவ்வொரு இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. இயேசு காரியங்களை கொடுத்திருப்பார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இது. இயேசுவே கூப்பிடுகிற பொழுது குடும்பம் கஷ்டப்படுகிறது. என் பரிசுரங்க நீங்க வச்சுக்கலாம். பாடுவே உங்களாலும் உயரும் இன்று வேலையும் பாடுவே அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, hallelujah, Yahweh, hallelujah, hallelujah, Yahweh, hallelujah. சிங்கத்தின் தேவியும் இச்சுளை நடுவிலும் சிங்கத்தின் தேவியிலும் இச்சுளை நடுவிலும் இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே அக்கினி உங்களை எந்த தாக்கம் இழைக்கிறது உன்னை ஆசீர்வதித்தேன். மறுபடியும் சொல்லலாம். உங்க எல்லாம் சேர்ந்து வாய்களை திறந்து பாடுவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல நான் போகிற போது அற்புதத்தை கண்டு கொண்டே நான் போவேன். நான் இந்த அதிசயத்தை காண்பேன். என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. யாக்கோபு சொன்னார், என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை நான் விடுவதில்லை. இடத்துல வந்து குடும்பத்தில் காணக்கூடிய வாக்குகள் எல்லாம் அழுகட்டு போகுது, சங்கிலிகள் அழுகட்டு போகுது, விசாரிப்பு கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு விலகலை நாமத்தினாலே
Thank you, Jesus. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் இழந்தவில்லை, உங்களால் உயர்த்தும் பொழுது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் இழந்தவில்லை, உங்களால் உயர்த்தும் பொழுது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா? இயேசுவே கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே கூப்பிடுங்க. அல்லேலூயா. இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுதுதான் அல்லேலூயா பாதாளம் நடுங்கும். நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பரலோகம் ஆர்ப்பரிக்கும். இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். இயேசுவே. Thank you, Jesus. ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உங்களை கடைசிவரை நடத்துகிறேன் இயேசு. இந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. Thank you, Jesus. ஒரு அபிஷேகம் உங்கள் நிரப்பட்டு என் கிறிஸ்து இயேசுவின் தொழுதல் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கண்களை மூடி மகிமை இறங்குகிறது. அக்கினி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அக்கினி பற்றி பிடிக்கட்டும். அபிஷேகம் உங்களை தொடர்ந்து நுகங்கள் முறிக்கப்பட்டு கட்டுகள் அறுவடை. நீங்க இருக்கிற இடத்துல என் இயேசு அருகில் நிற்கிறார். என் இயேசு அருகில் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க உச்சரித்தாலும் சரி, இந்த நாமத்தை கூப்பிடுகிற பொழுது என் இயேசு இறங்குகிறார். என் இயேசு இறங்குகிறார். என் இயேசு இறங்குகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க இயேசுவே. நன்றி ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுமா? யாவே. Thank you, Jesus. அக்கினி, பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு இடங்களிலும் தொடரும். Thank you, Jesus. மகிமை இறங்கட்டும் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்குவேன். நான் இறங்குவேன். Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை என் தேவன் கண்டபொழுது அவர்கள் கூக்குரல் என் தேவனுடைய சமூகத்தை எட்டிச்சு. தேவன் சொன்னார், என் மக்களே, என் ஜனங்களின் கூக்குரலை கேட்கவே கேட்டு மோசே இடத்துல என் தேவன் முட்செடியிலே அவர் வெளிப்பட்ட பொழுது, அக்கினியாய் வெளிப்பட்ட பொழுது என் தேவன் சொன்னார், இந்த ஜனங்களின் சத்தத்தை நான் கேட்கவே கேட்டு இறங்கினேன். நாம் கூப்பிடுகிற பொழுதுதான் அவர் காதுகளிலே சத்தம் வெட்டுகிறது. எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பான்னு கூப்பிடுகிற பொழுது நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையின் சத்தத்தின் தொனியிலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு. இது ஏதோ ஒரு நெருக்கத்தின் சூழலை என் பிள்ளைனை கூப்பிடுது. நீங்க அடுப்பு நேரில் இருந்தாலும் அந்த சத்தம் உங்கள் காதுகளை கேட்கிற பொழுது உங்க இருதயம் உன் பிள்ளையை நோக்கி ஓடும் பாருங்க. எல்லாத்தையும் விட்டு ஓடி போய் என்ன செய்வீங்க? உன் பிள்ளையை போய்
அதுபோலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Thank you, Jesus. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, சொல்லுங்க. இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை நான் ஃபீல் பண்றேன், நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற என் இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க இங்க ஜெபிக்கிற பொழுது, இங்க துதிக்கிற பொழுது, உங்க பிள்ளையை குறித்து நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, அங்கே கட்டுகள் அறுபடும். உன் பிள்ளை வாழ்க்கை செழிக்கும். உன் கணவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கட்ட முடியாத உன் வீடு கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடி பிள்ளை தாட்சியாய் மாறுவார். அற்பமானவர்களை கொண்டு என் இயேசு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இந்த நேரத்துல, இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த நேரம் விலையேறப்பட்டதுன்னு நினைச்சு இந்த இடத்துல நான் போகிற பொழுது நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டே போவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னது போல, தேவனை சந்தித்த உடனே அவன் தேவனோடு கூட அவன் போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்த உடனே அவன் சும்மா இருக்கலங்க, அவன் உடனே ஆண்டவரோட போராடுகிறான். அவன் சொல்றான் பாருங்க, என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் உம்மை விடேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் நம்மை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறது. நம்முடைய இருதயங்களை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க எந்த நோக்கத்தோடு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ, என் ஆண்டவராக இயேசு இந்த வருஷத்துல அதை காணப்படுவார். எத்தனை பேர் ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டு கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எந்த நோக்கத்தோடு, எந்த விருப்பத்தை இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த பொருத்தனை இந்த இடத்துல நீங்க பண்ணுறீங்களோ, என் கர்த்தருடைய செவிகள் அதை கேட்கும். உங்க வாழ்க்கையில என்னென்ன வேண்டும்ங்கிறத இந்த வருஷத்துல, இந்த 2026 இந்த இடத்துல நீங்க இந்த நேரத்துல நீங்க கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க தரித்திரம் உங்களை விட்டு விலகும். உங்க குடும்ப சாபங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். இன்று கண்ட எகிப்தியனை இது நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, thank you Jesus. அப்படியே இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா அப்படி இருந்து கொள்ளுங்க. ஒரு பாடல் மட்டும் நம்ம அப்படி பாடி அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பாதாளத்தை வென்றவர் இன்றைக்கும் அவருடைய கல்லறைகளை திறந்து இருக்கிறார். இந்த இடத்துல வந்து
மரணத்தை ஜெயித்தவர், சகலவற்றையும் ஆளுகை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் என் தேவனின் ஆளுகை செய்வேன். இதை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார், இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உலகமெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த யூடியூப் மூலமாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஜெயித்தவர், ஜெயமெடுத்தவர், ஆளுகிறவர், ஆளுகை உண்டாக்குகிறவர், ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கியவர், தாயின் கருவினை தெரிந்து கொண்டவர், உன்னை முன்குறித்தவர், உன்னை அபிஷேகித்தவர் இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யவரும், நான் உனக்கு சொன்னதை செய்யவரும். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையும் இருதயத்தில் நித்தமும் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம், எந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் ஜீவனாய் கொடுத்திருக்கிறதோ அதை செய்யவரும், அதை செய்யவரும், அதை செய்யவரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, விலகுவதில்லை. கட்டுகள் மூடிவருகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் வெறுமையாய் போகிறது, பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிறவர் நண்பர். அவர் கொடுக்கிற பொழுது கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறார், அவர் அள்ளி கொடுக்கிறார். உங்க வீட்டுல எந்தெந்த இடத்திலெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ, உங்க குடும்ப வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், அள்ள அள்ள குறையாது. ஹல்லேலூயா. இயேசு தருகிறவராக இடம் கொள்ளாது மட்டும், இடம் கொள்ளாது மட்டும் கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கையை தட்டுற பொழுது உங்க கைக்கு மத்தியில அந்த பிசாசு மாட்டிட்ட எப்படி அடிப்பீங்களோ அப்படி அடிங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவாரா? பிசாசு வெட்கப்பட்டு போவாரா? பிசாசு வெட்கப்பட்டு போவார். இயேசுவின் நாமத்தில் பிசாசு
தட்டுகிறவர்கள், கைகளை தட்டுகிறவர்கள், உற்சாகமானவர்களுக்கு என் தேவன் பிரியமா இருக்கிறார். ஓ ரிமா ஷாதாரமா காரவியா சொல்லுது. Thank you for this praise. Thank you my Lord. Thank you my Master. Thank you. நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தெய்வமே, நன்றி அப்பா. உடைய வல்லமை, உடைய மகிமை, உடைய கிருபையும், உடைய சமாதானம், சந்தோஷம் எப்பொழுதும் இந்த நாளிலே இதை பார்க்கிறேன். இதில் இணைந்து இருக்கிறேன். இந்த சபையிலே, இந்த குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறேன். ஒவ்வொரு பேரும் தங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அமர்ந்து கொள்ளலாமா? Hallelujah. 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 உற்சாகமா சொல்லலாம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்துல நான் உற்சாகமா அமர்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டே நான் போவேன். Hallelujah. அதிசயம் செய்கிறவர் என் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போவீங்க. அதிசயத்தை காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாளில் உங்களை இந்த வருஷத்துல உங்களை மீண்டும் பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். இந்த வருஷத்துல முதலாம் மாதத்துல நம்ம இருக்கிறோம். அநேக வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆண்டவர் பேசியிருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சரி, நானாலும் இந்நாளிலே தேவன் என்னோடு கூட பேசின இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை தான் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலும் அதையும் நான் ஆசீர்வாதமாக இன்றைக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன். வேதத்தை எடுத்தவர்கள் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எசேக்கியேல் 37:14 எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், வாசிங்க. நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார். கைகளை தட்டி மயங்கப்படும். கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னோடு கூட ஆழமாய் பேசின வார்த்தை இதுதான். இதை சொன்னேன், இதை செய்வேன். எதை சொன்னார், இதை செய்வேனா? சொல்லுங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆவி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஹல்லேலூயா. இல்லையா? நாம ஒருத்தர் மரிச்சு போனார் அப்படின்னா ஆவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். மரித்தாதானே சொல்லுவாங்க, அவனுக்குள்ள இருந்து ஆவி போயிடுச்சுப்பா, அவ்வளவுதான், நான் மரித்து போனேன். அப்ப பாருங்க, ஆவிங்கிறது மிக முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு ஆவி என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, உண்டாக்கின பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய சாயல்ல மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர் மனதில் என்ன செய்யறாரா? அவர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். அதாவது 3 விதமாக அவர் செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா என்பவர் அவர் சகலவற்றை ஆளுகை செய்கிறார். அவர் தான் சிருஷ்டிகர், எல்லாமே அவர் தான். ஆனாலும் அவருக்குள்ள புறப்படுகிற வார்த்தை கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறார்.
இந்த வார்த்தையாய் அவர் வெளிப்படுகிற பொழுது, கிறிஸ்து இயேசு வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுப்பது, அந்த வார்த்தை அதனுடைய வாயிலிருந்து புறப்படுவர்களுடைய வார்த்தை செயல்களிலே வெளிப்படுவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் மனிதனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா வார்த்தை கிறிஸ்து இயேசு. நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும். நீங்க ஒரு காரியத்தை நீங்க சொல்லிட்டே இருப்பீங்கன்னா நடந்துடும். ஏன் அப்படின்னா வார்த்தைக்கு உயிர் உண்டு. வார்த்தை ஜீவனை பெற்றுக்கொள்ளும். நாம சொல்ல சொல்ல சொல்ல. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு, ஆசீர்வதிப்பதை அல்லாமல் சபியாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்கள்ல நான் செபிக்கிற பொழுது, ஐயா என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை அப்படி ஆயிடுச்சுப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட நம்ம ஆழமா கவனிச்சோம் அப்படின்னா இவங்க தான் அந்த பையனையும் சபிச்சிருப்பாங்க. இவங்க கோபத்திலையும் எரிச்சலையும் என்ன செய்வாங்க, தன் பிள்ளையே என்ன செஞ்சிருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு சாதாரணமா ஏதோ பேசுகிற வார்த்தை போல தெரியும், ஆனால் அதுக்குள்ள சீனம் இருக்கு. வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், நிதானித்து பேச வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை நீங்க என்ன செய்யுங்க, தியானிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட செயல்படுவார். ஹல்லேலூயா. அவன் தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயல்ல மனிதனை படைக்கிறார். ஏன் அப்படின்னா தேவன் அருகில் இருந்த பிதாவை துதித்துக் கொண்டிருந்த, ஆராதித்துக் கொண்டிருந்த, உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு பிரதான தூதன் இந்த பூமியில் தள்ளப்பட்டான். அந்த தூதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா தேவனை துதித்துக் கொண்டே இருப்பது. அவனுடைய வேலை என்னன்னா தேவனை எப்பொழுதும் புகழ்ந்து அவன் துதித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா மேட்டிமை வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தேவனுக்கு மேல என்னுடைய சிங்காசனத்தை நான் போடுவேன். அவர் ஆராதிக்கிற அத்தனை தூதர்களை என்ன ஆராதிக்கணும். அப்போ ஒரு தூதர்களை என்ன வந்துருச்சு, அவன் தான் பிரதான தூதனா ஆட வச்சிருந்தார். நான் பக்கத்துல வச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கூடவே வச்சிருந்தப்பா என் கழுத்தை அறுத்து விட்டான்னு இல்லையா, கூடவே இருந்து வேலையை பழகிச்சு என்னையே என்ன செஞ்சுட்டான், கவுத்து விட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. கூடவே இருப்பாங்க, சொல்ல கூடவே இருந்து குளிய பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. ஹல்லேலூயா. இந்த சுபாவங்கள் எல்லாமே இந்த லூசிபருடைய வேலை, அதாவது இந்த பிசாசுடைய வேலை தான் இந்த வேலை. இதைதான் தேவனிடத்தில் அவன் செய்கிறான். பிதாவாகிய தேவனுடைய அருகில் இருந்த பொழுது அவன் என்ன செய்யறான், அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வருகிறது. அவன் சொல்றான், என்னை எல்லாரும் ஆராதிக்கணும், தேவன் ஆராதிக்கிறது போல என்ன ஆராதிக்கணும். அவனுக்கு மேட்டிமை வந்தனால தேவன் அவனை என்ன செய்கிறார், அவன் இந்த பூமியில தள்ளுறார். அவனுடைய வல்லமைகளை ஆற்றலையும் அவர் என்ன செய்கிறார், எடுத்து விட்டு அவன் இந்த பூமியில அவர் கீழே தள்ளி விடுகிறார். அவன் விழுந்த இடம் தான் பூமி. இப்ப நாம இருக்கிற இந்த பூமி, இந்த பூமியில அவன் விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனை தேவன் தம்முடைய வல்லமை, அவன் இருந்த வல்லமை, அவன் வெளிச்சத்தின் விடிவெளி நட்சத்திரம் சொல்லணும். அவன் விடிவெளி மகன், அதாவது வெளிச்சமா இருக்கிறவன். அவனிடத்துல அந்த வெளிச்சத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு என்ன செஞ்சு அவன் இருக்கிறது பிடிங்கிட்டு அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் பிடிங்கி அவனை பூமியில தள்ளினார். அவன் விழுந்த பொழுது இந்த பூமி என்ன ஆயிடுச்சு, ஒளிங்கீனமாய் மாறி போச்சு, இருளாயிடுச்சு. இந்த பூமி முழுசா எப்படி இருந்தது, ஆதியாகமத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் சொன்னா, எடுக்க வாசி முதல் அதிகாரத்தை முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க, எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அங்க இருள் இருந்துச்சு அந்த பூமியில. காரணம், இந்த பிசாசுக்கு தள்ளப்பட்டார். இப்ப ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் உயர்த்துவதற்கு அங்க யாருமே இல்லை. அது அந்த இடம் என்ன எப்படி இருக்குது, காலியா இருக்கு, அந்த இடம் வெறுமையா இருக்கு. அப்பதான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை துதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், மனிதனை உருவாக்குவோம், நம்முடைய சாயலை உருவாக்கும்னு சொல்லிதான் நம்மளை படைச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரொம்ப அழகா நான் உங்களுக்கு சொல்றேன்.
மனிதனை எந்த லூசிபர் எந்த பிசாசு விழுந்து போனானோ துதித்துக் கொண்டிருந்தானோ அந்த இடத்தை ஃபில் பண்றதுதான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். அவரை துதிக்கிற பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும். நம்முடைய புலம்பல்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலிருந்து உதட்டுக்கு வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் இன்னது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் படைத்த நோக்கம் என்ன? அவரை ஆராதிக்கும்படி. சரி, இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த வாக்கு தத்துவத்துல அந்த இடத்துல நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அங்கே ஒரு எசேக்கியேல்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள அவனை கூட்டிட்டு போய் அங்க அவனுக்கு காமிக்கிறாரு. அவன் பார்க்கிற இடத்துல எல்லாமே உலர்ந்த எலும்புகளா தெரியும். அதாவது செத்து மரித்து அந்த சதை எல்லாமே போய் கடைசி எலும்பு மட்டும் இருக்கு, அங்கங்க பிரிஞ்சு கிடக்குது. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்க தேவன் காமிச்சு கேட்கிறாரு, எசேக்கியேல்ட்ட கேட்கிறாரு, எசேக்கியேலே இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஞானமா அந்த இடத்துல அவன் பேசுறான், ஆண்டவரே அதை நீரே அறிவு, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, தப்புன்னு பேசிடவும் கூடாது. பாருங்க, அவருடைய நினைவுகள் வேறு, நம்முடைய நினைவுகள் வேறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால எசேக்கியேல் அவன் என்ன செய்யறான், ஞானம், ஆண்டவரே அதை நீரே அறிவீர், அவர் என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன செய்வாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப உடனே அவன் என்ன செய்யறான், ஆண்டவரே நீரே அறிவீர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, அதாவது தீர்க்க தரிசனம் நீ பேசு, அப்பொழுது அவைகள் உயிரடையும். நீ பேசு அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பேசுகிறது மிக முக்கியமா இருக்கு. வார்த்தை, அதான் சொல்ல, வார்த்தைங்கிறது இயேசு. ஹல்லேலூயா. அப்ப இவன் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறான் பாருங்க. உலர்ந்த எலும்புகளை பார்த்தவன் பேசுகிறான், உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயிரடைவீர்கள். அவன் சொன்ன உடனே ஹல்லேலூயா, அந்த எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சதான் சொல்லுங்க, என்ன செஞ்சது? ஒன்றோடு ஒன்று அந்த இணையுது. அங்க சதை வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அவன் வார்த்தையை பேசணும், இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அங்க என்ன இல்லை அப்படின்னா, ஜீவன் இல்லை, ஆவி இல்லை. அல்லேலூயா. ஆவியில மனுஷனை படைத்த பொழுதும் பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயல்ல மனுஷனை படைச்சிட்டு அவனை களிமண்ணில் எடுத்து படைக்கிறார். அவனை உருவாக்கிட்டு கடைசியை பார்க்கிறார், மனுஷன் அழகாக அவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டுட்டான். ஆனா என்ன இல்லைன்னா அங்க ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. இன்னைக்கு நாம் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். இயேசுவை நல்லா தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை, ஆவி இல்லை. இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு பார்க்கிறோம், போராடிலாம் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் அற்புதம் அங்கே நடக்கவில்லை. எல்லாமே இருக்கு பார்க்கிறதுக்கு, நம்மளை பார்க்கிறப்போ முழுமையா தெரியுது. ஆனா அங்க என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை, அதாவது உயிர் இல்லை, ஆவி இல்லை. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆவியானவரால் தான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ஆவி இல்லாம இதுவரைக்கும் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க கேட்ட உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றிலிருந்து நீங்க அந்த பதிலை பெற்றுக் கொள்வீங்க. காரணம், என் தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பார். அல்லேலூயா. கைகளை வைக்கப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த இடத்துல எப்படி பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம், அப்படியே உற்று கவனிக்கிறார். அந்த களிமண்ல படைச்ச அந்த மனுஷனை பார்க்கிறார், தம்முடைய சாயல இருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன செய்யறாராம், தம்முடைய வாயில் உள்ள அந்த ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணின் மேல் ஊதினார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே 3 பேர் ஆளுகை செய்தாங்க. இப்பொழுது 3வது நபர் ஆளுகை செய்கிறார். இது ஒரு பெரிய சத்தியம், இதை நம்ம கண்டிப்பா அறியணும். முதலாவது பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்தார், இந்த பூமி ஆளுகை செய்தார். மனுஷன் தேவன் கிட்ட போனாலே செத்து போயிடுவான், அவருடைய பிரசன்னத்துல போனாலே செத்து போயிடுவான். அவர்கிட்ட போக முடியாது, தேவனை யாரும் நெருங்க முடியாது.
நியாயப்பிரமாண நாட்களே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒரு பிரதான ஆசாரியனா இருந்தா கூட அவன் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற பொழுது அவன் இடுப்புல கயிறை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. அவன் மேல ஏதாச்சும் ஒரு பாவம் தெரிஞ்சது அப்படின்னா அவன் அங்கே செத்துருவான். ஏன்னா ஆண்டவர் கொல்ல மாட்டாரு. அவருடைய பிரசன்னம் அந்த மாதிரி, அவருடைய மகிமை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படி இருந்த அந்த சூழ்நிலையில தான் தேவன் என்ன செய்கிறாரு, தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் உத்தமன் இல்ல, நீதிமான் இல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவிகளா மாறணும். ஏன்னா ஆதாம் என்கிற அந்த ஒரு மனுஷன் இல்லையா, அவன் செய்த பாவம் கீழ்ப்படியாமல் போய் பிசாசுடைய சத்தத்தை கேட்டபடினால பிசாசுக்கு பொறாம வந்துருச்சு. மனிதனை படைத்து அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு உயிர் வந்தது. அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது இல்லையா. அவர் சொன்ன அந்த பழத்தை அவன் என்ன செய்யறான், பிசாசு வந்து தந்திரமா அவன் என்ன செய்யறான், இந்த பூமியில இருந்து இந்த பிசாசுக்கு பயங்கர பொறாம வந்துச்சு. நீங்க எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ ஆராதிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன பிசாசுக்கு பொறாம வரும். அவங்க காதுகள்ல வேணும்னே என்ன செய்வான், குழப்பங்களை கொண்டு வருவான். அன்றைக்கு ஆதாமுடைய காதுல பேசுங்க, அதாவது ஏவாளுடைய காதுகள்ல பேசினது போல தேவன் படைத்த அவர்களிடத்துல பேசினது போலதான் உங்களிடத்துல வந்து பேசுறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிற பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம், அது வந்து வழி விலகி போகும். இப்படி நம்ம போகக்கூடாது என்பதற்காக தான், நாம் பாவிகளாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் தேவன் என்ன செய்யறாரு, தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். அல்லது இந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்படணுங்கிறதுக்காக தேவன் என்ன செய்யறார், தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்துறார். சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்யறாரு, மரிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுடைய ரத்தத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது, கழுவப்படுகிறது. இப்பொழுது நான் நீதிமானாக மாறுகிறோம். பாருங்க, எல்லாரும் நம்ம நீதிமான் தான், நீதிமான் சொல்லக்கூட நீதிமான் ஆயிட்டோம். ஆனா இப்பொழுது நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, நான் சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இதைதான் இந்த நாளில நேரம் கம்மியா இருக்கிறனால வேகமா நான் சொல்லி கொண்டு வரேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் செயல்படக்கூடிய காலம் இது. இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக என் ஜீவனையே கொடுத்துருவேன், உமக்காக நான் என்ன வேணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளால அப்படி சொல்ல முடியும், ஆனா செய்ய முடியாது. இதேதான் பேதுரு சொல்றான், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல, நீ என்ன 3 தடவை மறுதளிப்பா அப்படிங்கிற. அதே போல இயேசு சிலுவையில் அறிந்த பொழுது அவரு அங்க யாருமே இல்ல பாருங்க இல்லையா. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு பொழுது பேதுரு மறுதளிக்கிறான். இவர் யாருன்னே தெரியாது, அவன் சொல்லி தூசிக்கிறான். நெருக்க வருகிற பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் கடவுள்கிட்ட நான் சண்டை போடுறேன், ஆண்டவர்கிட்ட பயங்கரமா போராடுறேன். அப்படி இல்லை, அப்படிலாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. அவரிடத்துல படைத்தவரிடத்துல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஆமென், ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாதை. இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்தால் அன்றைக்கு, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல பங்கு யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். காலத்தை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகி தேவன் தம்முடைய ஊழியத்தை முடிச்சார் இந்த பூமியில. இரண்டாவது கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தம்முடைய ஊழியத்தை அவர் அழகாக நிறைவேற்றினார். எந்த ஒரு மனுஷன் இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை அறிக்கை செய்கிற பொழுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது அவனுக்கு அது மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு இயேசு சொன்ன மிக முக்கியமான வார்த்தை தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவன் ஜீவனே இல்லாதவன். அவன் என்ன வேணாலும் துதிக்கட்டும், என்ன வேணாலும் ஆண்டவர் உயர்த்தட்டும். உங்க ஆவிக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி வந்து கலக்கப்படணும், இணைக்கப்படணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்கப்படல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத ஒரு முயற்சியோடு கூட அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதுகிறதுக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோபு 33:4 சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. ஜீவன் எங்க வருதுன்னா இந்த ஆவியானவர் இருந்தா தான் ஜீவனே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால்தான் ஆகும். அல்லேலூயா. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்த பொழுது பாருங்க, அப்போஸ்தலர்கள் கூடவே இருக்கிறாங்க, சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. இவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறாங்க. அதே அதிகாரத்தை லூக்கா 10:19 என் இயேசு கொடுக்கிறார் இல்லையா? நீங்களும் என்ன செய்யுங்க, போய் பிசாசுகளை துரத்துவீங்கன்னு சொல்லி. ஆனாலும் அவர்களால் கிறிஸ்து இயேசு கூட இருக்கிற பொழுது அந்த தைரியத்தில் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு பிடிபட்ட பொழுது அவர்கள் பயந்து நடுங்கி அவர்கள் அறைக்குள்ள பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருந்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? கிறிஸ்தவர்களை ஒடுக்குறாங்களா இல்லையா? பயந்து போய் இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம பயப்படுறோம். அன்னைக்கு அப்போஸ்தலர் பயந்து போய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக எப்படி அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனுஷன் ஆசியில் ஊதினாரோ அவன் ஜீவாத்மாவாக மாறினான். அதே போல கிறிஸ்து இயேசுவை என்ன செய்கிறார் அப்படின்னா, தம்முடைய சீஷர்கள் மேல ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லவில்லை. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? என் ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிற பொழுதுதான் சகலவற்றையும் கற்றுத் தருவார். பிதாவை குறித்து அவர் தான் கற்றுத் தர முடியும் உங்களுக்கு. கிறிஸ்து இயேசுவை குறித்து அவர் தான் உங்களுக்கு கற்றுத் தர முடியும். அப்ப நீங்க போய் காத்திருங்க. அப்பதான் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் போய் காத்திருங்க. பயந்து போய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை கொடூரமாய் சித்திரவதை செய்து கொலை செய்த பொழுது பயந்து போய் நடுங்கி போனார்கள் கூட இருந்த எல்லாரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு இல்லையா? ஒரு போராட்டம் பிரச்சனை வந்த உடனே நம்ம எங்க ஓடணும், என்ன பண்றேன்னு நமக்கு தெரியாது. தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியை அற்புதமா தேவன் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? நான் அதிகமாய் சொல்வேன், தேவன் இந்த பூமிக்கு வந்தது நீதிமான்களை தேடி அல்ல, பாவிகளை தேடி வந்தாராம். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவிகளை தேடி வந்தார். யோவான்ல வாசிக்கிறோம், என் தேவன் என்ன செய்யறாருன்னா, சமாரிய ஸ்திரீ, ஒரு சமாரிய ஸ்திரியை போய் அவர் போய் சந்திக்க போறாரு. இந்த சம்பவம் நம்ம நிறைய நேரம் நம்ம கேட்டிருப்போம். அல்லேலூயா. இந்த சமாரிய ஸ்திரீ யார் அப்படின்னா, பாவியான ஸ்திரீ. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. 5 புருஷர்களும் மரித்து போனாங்க, விட்டுட்டு போனாங்க. இப்பொழுதும் ஒரு புருஷன் இருக்கிறார். அந்த புருஷனும் அவளுக்கு நிரந்தரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீ. தன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயந்து போற ஒரு வாழ்க்கை. ஏதோ நான் வாழ்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கிறேன். இந்த பெண்ணுக்காக என் இயேசு என்ன செஞ்சாரா, போய் கிணத்தின் அடியில உட்கார்ந்து காத்திருக்கிறார். அவள் தண்ணி எடுக்க வர்றா. எப்ப வர்றான்னா, மத்தியான வேளையில வருகிறார். யாரும் பாத்திரக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஸ்திரீயை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க? கேவலமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அசுத்தமா சொல்லுவாங்க. ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற நல்ல மனசை என் ஆண்டவர் பார்த்தார். இவள் எனக்கு பிரயோஜனமானவள் என்பதை என் ஆண்டவர் அறிந்தார். இவள் ஒருத்தி போதும். இவளிடத்தில் நான் ரட்சிப்பை கொடுக்கிற பொழுது, இந்த தேவ ஆவியானவரை கொடுக்கிற பொழுது, அவள் பாவங்களை மன்னித்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் அவளுக்குள் கொடுக்கிற பொழுது, நித்திய ஜீவனை அவளுக்கு கொடுக்கிற பொழுது, இவன் ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி என் இயேசுக்கு தெரிந்தபடினாலே அவர் போய் என்ன கிணத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார். அவள் தண்ணி எடுக்க வருகிறார். அப்பொழுது என் இயேசு பாருங்க, எந்த சீசரிடத்துல யாருக்கிட்டையும் சொல்லல,
ஜீவ தண்ணீரை தருவேன். ஜீவ தண்ணீர்னா என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறதா? உன் குடும்ப வாழ்க்கை சரியில்லையா? உன் பிள்ளைகள் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டிருக்கிறதா? நீ தரித்திரத்தில் இருக்கிறியா? பிசாசு உன்னோட போராடுகிறதா? உன் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்துதான் இயேசு சொல்றார், இந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தாகம் உள்ளவர்களுக்கு. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அதுக்குன்னு ஒரு தாகம் உங்களுக்கு வரணும். ஆமென். 2026 இந்த வருஷம் முதல் தொடக்கத்துல முதல் மாதத்துல இருக்கிற நீங்க அந்த தாகத்தோடு நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்க வாஞ்சிப்பீங்கன்னு சொன்னா அவர் வருகிற பொழுது சகல சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள்கிட்ட ஆண்டவர் பேசுறார், உனக்கு ஜீவத்தை தருகிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறார். உனக்கு 5 புருஷர்கள் உண்டு. இப்ப இருக்கிற புருஷன் உனக்கு நிரந்தரம் இல்லை. உன் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியும். இவ பேசுறத பார்த்த உடனே அவளுக்கு உடனே ஒரு விசுவாசம் வருது. ஏன்னா அவ தேவனை தேடிட்டு இருக்கிறார், கடவுளை தேடி. அவளுக்கு யாக்கோபை குறிச்சு தெரியுது, தம்முடைய மூதாதைகளை குறிச்சு தெரியுது. அவளுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறார். நெருக்கத்தில் இருந்தாலும் உடைக்கப்பட்டிருந்தாலும் அவள் மேசியாவை அறிந்து வைத்திருந்தாள். வேதத்தில் எழுதப்பட்ட மேசியா எப்பொழுது வருவார்? அவள் காத்திருக்கக்கூடிய இருதயம் கொண்டவளாக இருந்தாள். என் வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் வேதம் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது, பிதா வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு என்கிற இரட்சகர் உனக்காக வருவார், மேசியா வருவார், உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அது சாதாரண ஒரு பெண் அறிந்து வைத்திருந்தா பாருங்க. அவள் உடனே இயேசு பேசினதுடனே அவள் சொல்கிறார், நீர்தான் அந்த மேசியாவோ? நான் கேட்ட மேசியா நீர்தானோ? அவளுக்குள்ள உடனே அவளுக்கு கையும் ஓடல காலம் ஓடல, குடத்தை அங்கேயே போட்டு பட்டணத்துக்குள்ள ஓடுறா. ஓடி சுவிசேஷம் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவள் போய் என்ன செஞ்சா? சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கு நாம எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம் இயேசுவை? அவள் சொன்னா, பட்டணத்துக்குள்ள போய் நீங்கள் வந்து பாருங்கள், அவர்தான் மேசியாவோ, வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பட்டணத்தையே கூட்டிட்டு வந்தா பாருங்க. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அற்புதமா இணைக்கப்பட்ட ஒரு பெண், ஆகாதென்று தள்ளப்பட்ட பெண், ஜீவ தண்ணீரை இயேசு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே அவளுக்குள்ள ஜீவன் வந்து பாருங்க. ஆவியானவர் செயல்பட்டார், பட்டணத்தையே கூட்டிட்டு வந்தா பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கும் சரித்திரத்துல வேதத்துல அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் பெயரே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிடுறோம் இல்லையா? உலகத்துல எவ்வளவோ மக்கள், எவ்வளவு கூட்டங்கள் மத்தியில இன்னைக்கு பாருங்க அவளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து இன்றும் பேசுகிறோம். பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால, உங்கள் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அங்க எழுதப்பட்டிருக்கு உங்க பெயர். அவரை தேடுகிற பொழுது அவர் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யோவான் 20:22 எடுத்தவங்க பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதி. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. இந்த மாதத்துல நீங்க தியானிச்சு பாருங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்கள் நிறைய அற்புதங்களை பார்ப்பீங்க. இதுவரை இந்த வருஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத, இதுவரை நடந்திராத அதிசயங்களும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில காண்பி. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 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 அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ல அவசியம் கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த நாட்கள், ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிதா தம்முடைய வேலையை முடித்தார். பழைய ஏற்பாடு எடுத்து படிச்சோம்னா அங்க ஃபுல்லா பிதாவுடைய கிரியைகள் இருந்தது. பிதா எவ்வளவு வல்லமை உள்ளவர்! அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண பரிசுத்தம் உள்ள தேவன். ஜனங்கள்லாம் மோசே சீனா மலையிலே தேவனை தரிசித்துட்டு கீழே வருகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. ஜனங்கள் கண்டு பயந்தார்களாம். தேவன் பேசின சத்தத்தை கேட்ட பொழுது மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு மரித்து போனது, செத்து போனது. ஜனங்கள் அதை கண்டு பயந்து நடுங்கி சொல்றாங்க, அந்த தேவன் எங்களிடத்துல பேச வேண்டாம், அவர் மோசே மூலமாவே எங்களிடத்துல பேசணும்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் தேவன் நம்ம மேல அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார். அவர் மனிதனை படைத்த பொழுது, உங்களை பார்க்கிற பொழுது, என்ன பார்க்கிற பொழுது, அவர் தன்னை பார்த்ததா நினைத்துக் கொண்டு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டு வரார். உங்களை பார்க்கிறப்பெல்லாம்
மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர் தன்னையே பார்க்கிறார். அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப அன்பு கூறுறேன், ஆனா உங்க பாவம் என்னை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல, உங்ககிட்ட என்னால வர முடியல, உன்னை ஆசீர்வதிக்க முடியல. எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா உன்னை ஆசீர்வதிக்க முடியல. காரணம், பாவம் என்கிற சுவர் உனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை நெருங்கி வந்தோம்னா நீ மறிச்சு போயிடுவா, நீ அழிஞ்சு போயிடுவா. ஏன்னா நீ நீதியுள்ள தேவன். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, இதற்கு ஒரு தீர்வாக தான் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவரை சிலுவையில ஒரு பாவமும் செய்யாமல் பூமியில வாழ்ந்து காமிக்கிறார். அது வரைக்கும் ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆட்டுக்கு நன்மை தீமை தெரியுமா? இது பாவம், இது குற்றம், இது குற்றம் தெரியுமா? தெரியாது. அதனால அந்த ரத்தத்துக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல, உயிர் இல்ல. அந்த ரத்தம் பேசாதான். ஆனா மனுஷ ரத்தம் பேசும், உங்க ரத்தம் பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப பிசாசு தன்னுடைய சாயலை மனிதனை படைத்த உடனே பொறாமை கொண்டு ஏவாளுடைய காதுகளிலே பேசு, அவர் 2 பேரும் பாவம் செய்ய வைத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. காயின் ஆபேல் என்கிற 2 சகோதரர்கள் பிறக்கிறாங்க. பொறாமை பிசாசுக்குள்ள இருந்த அதே கிரியை காயின்குள்ள வருது. தன் சொந்த சகோதரனை அவன் கொலை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்ம எதிரின்னு சொன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்டேன்னு, எம்மா உங்க எதிரி யாரு? ஆனா நீ யார சொல்லுவீங்கன்னா, எங்கேயோ வெளி தேசத்துல இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையா நீங்க சொல்லுவீங்க? சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இல்லங்க, நீ யார சொல்லுவீங்க? என் அண்ணன் எனக்கு எதிரி, என் அக்கா எனக்கு எதிரி, என் மாமியார் எனக்கு எதிரி, என் மகன் எனக்கு எதிரி சொல்றவா? இல்ல, யார சொல்றோம்? நம்ம சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக நம்ம நிற்கிறோம். உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட கசப்புகளை நீங்க வைப்பீங்கன்னு சொன்னா, என் தேவன் ஒருபோதும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ காணிக்கை கொண்டு வருகிற பொழுது கூட காணிக்கை அங்கே வச்சுட்டு போயிரு, அந்த காணிக்கை நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீ முதலாவது போய் உன் சகோதரனிடம் சொல்லி நீ சமாதானம் பொருந்து. ஹல்லேலூயா. நீங்க அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆனால் இதை நீங்க ஆழத்துல இருதயத்துல புரிந்து கொள்ளுங்க. யார் மேலாவது கசப்பு வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருஷ தொடக்கத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் சகோதரி எனக்கு விரோதமா அவங்க செயல்பட்டதுதான், என் சகோதரன் எனக்கு விரோதமா செயல்பட்டதுதான், நான் நம்பி வச்சிருந்த என் கூட இருந்த மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணதான், ஆனால் நான் மன்னிக்கிறேன், அவளை மன்னிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பொருத்தனையை எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில கொடூரமாக சித்திரவதை செய்து அவருடைய ஆடையெல்லாம் எடுத்து நிர்வாணப்படுத்தி அவரை தொங்க விட்ட அந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னாராம், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் நமக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டா கூட பழிவாங்காம விடவே மாட்டேன், அவளை விடவே மாட்டேன், என் மாமியாரை விடவே மாட்டேன், என் மருமகளை விடவே மாட்டேன். எத்தனை பேர் நீங்க இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்க இருதயத்தில் இப்படிப்பட்ட கசப்புகளை வைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியாது. அவர் உங்களுக்குள் இருக்க மாட்டார். வேறொரு ஆவி உங்களுக்குள் வரும். அந்த ஆவிதான் சவுலுக்குள் வந்தது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் தான். ஆனால் எப்பொழுது சவுலுக்குள் பொறாமை வந்ததோ, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொன்ன பொழுது இவனால் தாங்கிக் கொள்ள முடியல. அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு இவ்வளவு பெரிய பேர் வருதான்னு சொல்லி அவனுக்கு பொறாமை வந்தது. வேதம் சொல்லுகிறது, சவுலை விட்டு ஆவியானவர் வெளியேறினார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வேறொரு ஆவி வந்ததான். அதுதான் கொலை வெறியின் ஆவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதுல பிடிபட்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் அப்படி பிடிபட்ட ஜனங்கள் தான் கிறிஸ்துவுக்கு எதிராக, தம்முடைய சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக
செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற பிரசங்கம்? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த நாள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மிக 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 முக்கியம். இயேசு தம்முடைய ஊழியத்தை அழகா நிறைவேற்றிட்டார். இயேசப்பா நமக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படி எந்தெந்தைக்கு யாரா இருந்தாலும் சரி, உங்க தலைமுறையா யார் வந்தாலும் இந்த இயேசுவை அங்கீகரித்து, இயேசுவே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், எனக்காகத்தானே நீர் மரித்தீர், இந்த பூமியில ரத்தம் சிந்தினீர், அந்த ரத்தத்தால் என்னை கழுவும், அப்பொழுது நான் பரிசுத்தமாவே என்று சொல்லுகிற பொழுது அந்த ரத்தத்தால அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், விடுதலையாக்கப்படுகிறான். அதற்கு பிற்பாடு மிக முக்கியமாக ஒருவர் தேவை, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன சீஷர்களை பார்த்து, இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் போய் மீண்டும் வருவேன். ஹல்லேலூயா. அதே இயேசுதான் பரிசுத்த ஆவியானவராகவே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு வெளியில இருந்து தான் அவர் செயல்பட முடிந்தது. இப்ப நான் வந்து ஒரு மனுஷனா இருக்கேன்னா வெளியில இருந்தா உங்களுக்கு உதவி செய்ய முடியும், என்னால முடிஞ்ச வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும். ஆனால் இயேசு என்ன செஞ்சாரு? மறுபடியும் அவர் தேவ ஆவியானவராய் நம் ஒவ்வொரு இருதயத்திலும் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படி உங்க ஆவியோடு அவர் வந்து இணைந்து அந்த உன்னதத்தை பரலோகத்தை காண்பிக்கும்படி, உன்னதமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கும்படி, இந்த பூமியில இருக்க எல்லாமே அற்ப பிரயோஜனமற்றது. பவுல் சொல்லுகிறார் இல்லையா, எனக்கு எல்லாமே உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த உலகத்துக்காக அல்ல, இதை நீங்க எனக்கு தருவீங்க, அது எனக்கு தெரியும், நீ என் தகப்பன், என் தேவைகள் நீங்க அறிவீங்க, ஆனா அந்த நித்திய ஜீவனுக்காக, அந்த ஜீவத்தை நேர எனக்கும் தாங்கப்பா அப்படின்னு விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் இருப்பீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க, இந்த இடத்துல நான் போகிற பொழுது ஆவியை பெற்றுக்கொண்டு நான் போகட்டும். சொல்லுங்க, நான் ஆவியை பெற்றுக்கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளட்டும், அந்த தாகம் எனக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாவம் செய்யாம இந்த பூமியில அவர் வாழ்ந்து காண்பித்து தம்முடைய இரத்தத்தையே அவர் சிந்தினார். குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவராம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது விலையேற பெற்றதாம். இந்த இரத்தத்தால கழுவப்படுகிறவர் நாம் நீதிமானாக மாறுகிறோம். இப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள் செயல்படுவார். இந்த பரிசுத்த ஆவியானவரால் இந்த வருஷத்துல என் ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். கையில தட்டி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமே உங்க வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்கும்படி என் தேவ ஆவியானவர் அவர் உங்கள் மேல் அசைவாடுகிற பொழுது நிச்சயமாகவே மாறும், நிச்சயமாகவே மாறும். ஹல்லேலூயா. 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 நிச்சயமாகவே நாளை தினத்துல நீங்க எல்லாரும் வருவீங்க தானே? எத்தனை பேர் வருவீங்க? நாளைக்கு மீட்டிங் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தவறாம வாங்க. ஆமென். கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா அந்த 2 நாள்ல நீங்க ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்பொழுது அப்படி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா அப்படியே கண்களை அப்படி இருங்க, உட்கார்ந்து இருந்து அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you my Master. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எளிமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கும்படிக்கு என் இருதயத்தில் ஏவினீரப்பா. தேவையானது ஒன்று, அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்க மத்தியில ஊழியம் செய்கிறவர் கிறிஸ்து இயேசு எவ்வளவாய் அவர் நேசித்தார். பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தை திறந்து காண்பிக்கும்படியாக குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை கொடுத்தார். அதை சரியாய் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, பிதாவுடைய சத்தத்தை சரியாய் கேட்க, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு தாய் எப்படி தன் பிள்ளை கதறுகிற பொழுது, கூப்பிடுகிற பொழுது அதன் ஆபத்தை புரிந்து கொண்டு, அதன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எப்படி ஒரு தாய் அவள் ஓடோடி வருகிறாளோ அதுபோல ஓடோடி வரும்படிக்கு அந்த உணர்வுகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய இருதயத்தை
பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பா இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு மேலும் அந்த ஆவியானவர் செயல்படுவார். Thank you, Jesus. இந்த யூடியூப் மூலமாக உலகமெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you, my master. நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் வீடுகளுக்குள்ள ஒருவேளை நீங்க வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். என் தேவ ஆவியானவர் உங்கள் வீடுகள் அவர் இறங்குவார். உங்க அருகில் அவர் இறங்குகிறார். உங்க உள்ளத்துக்குள் அவர் இறங்குகிறார். தேவ பிரசன்னம் நீங்க இடத்துல இருக்கிற இடத்துல இறங்கும். தேவ அக்கினி உங்களை தொடும். என் தேவ ஆவியானவர் உங்க மேல் அசைவாடுவாராக. ஒழுங்கீனமா இருந்த ஹல்லேலூயா இருள் நிறைந்த பூமி என் தேவ ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது ஒழுங்கீனமான ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒழுங்கீனமான ஒழுங்காய் மாறினது போல, இருள் வெளிச்சமாய் மாறினது போல, ஜீவன் இல்லாத மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்த பொழுது அவன் ஜீவனை பெற்றுக் கொண்டவள். இப்பொழுதே இந்த நிமிஷமே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற, தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் நிரப்புவார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் தேசத்தின் கடைசி பரியந்தமும் எனக்காக நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு கைகளை தட்டி மகிமைப்படுத்தும். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள், புது பலன் உண்டாகும். Thank you, Jesus. Thank you. அப்படியே இப்போ இருக்கிற இடத்துல எழுந்து, இப்பொழுது இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து, அப்படியே எழுந்து ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சி வருவோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, my Master. அப்படியே இருக்கிற இடத்துக்கு வர முடியுமா? Thank you, Holy Spirit. வாரும் தூய ஆவியே. அப்படியே இந்த பாடலை பாடுகிற பொழுது பனி போல பெய், பனி போல பெய். Thank you, Jesus. அப்படியே இருக்கிற இடத்துல கேட்டு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்களை மூடி, சகோதரி கண்ணை மூடுங்க. அவன் எங்க வேடிக்கை பார்க்கறதுங்க. அதுல இது உங்களுடைய நேரம். வேதம் சொல்லுகிறது பனியை போல பெய்வாங்க. இந்த வேளையில நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்க மேல சில்லுன்னு அப்படி காற்று வீசப்படும். தெய்வ பிரசன்னம் உங்க மேல இறங்குங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் என் தெய்வ ஆவியானவர் உங்க மேல அவர் இறங்குவார். பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுமா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. தாகத்தோடு கூட கூப்பிடுங்க. கண்களை போய் கையை வைத்து வாய்களை திறந்து, ஒருத்தருடைய வாய் மூடி இருக்கக்கூடாது, வாய்களை திறங்க. சொல்லுங்க மறுபடியும், ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. மீண்டுமாய் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே. தாகத்தோடு கேளுங்க. அப்பா, என் குடும்ப சூழ்நிலை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என் தனித்துறை விட்டு விலகுன்னு சொல்லுங்க. மலையா இருக்கிற உன்னை பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், யாரோ ஒரு சகோதரிக்கு
ஆண்டவர் பேசுகிறார். இதுவரை நீ கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஹalleluya. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கலாம். மலடியான நீ என் ஆண்டவர் சொல்கிறார், நீ பிள்ளை காட்சியாய் மாறுவார். என் தேவ ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிற பொழுது கண்ணி கர்ப்பவதியாய் மாறினாள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என் தேவ ஆவியானவர் நேரத்தில் இறங்கட்டும். என்று போல உறவு ஆண்டவர் சொல்கிறார், இவன் கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஹalleluya. பிரிவின் ஆவி உன்னிடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். இயேசு சொல்கிறார், பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்ப்பேன், மறுபடியும் இணைப்பேன். விட்டுக் கொடுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷையில சொல்லுங்க. ஓ ரீமா பாபா ஷாமா பாபா ரீமா ஷாந்தாரா ரதியா சுடவி. கட்டுகள் அறுபடட்டும். ஆவியானவர் ஊற்றப்படுவாரா. தேவ ஆவியானவர் இறங்குவாரா. வல்லமை அபிஷேகம். நுகங்கள் முறிக்கும் அபிஷேகம். ஹalleluya. கட்டுகளை அறுக்கும் அபிஷேகம். ரீமா ஷாபா ராமா ஷாபா ரீமா ஷாதானே. ஹalleluya. சத்துருவே. ஹalleluya. நீ ஓடுறத நான் பார்க்கிறேன், நீ விலகுறத நான் பார்க்கிறேன். ரீமா ஷாதானா. இயேசுவா 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 யாவே யாவே. மகிமை 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 மகிமை. எப்படிப்பட்ட கட்டுகள் மாறப்பட்டு போகும் சொல்லுங்க. ஆவியே பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பலன் பலன் பலன், புதிய பலன், புது அபிஷேகம், புது ஆவி, புது அபிஷேகம் வேணும்னா இந்த நேரத்துல சொல்லி பாருங்க. உன் அந்நிய பாஷை மாறும். உன் அந்நிய பாஷை மாறுது. ஹalleluya. நீ பேசுற பாஷை மாறுது. ரீமா ஷாதாலா ரபா காரதியா.
முடியாத அற்புதங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆவியானவர் என் இருதயத்தில் ஏவுகிறார். இதுவரை நீ கண்டிராத, ஹல்லேலூயா, இதுவரை நீ கண்டிராத அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் செய்கிறேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ள உன் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்துல ஹல்லேலூயா மிகப்பெரிய அதிசயங்களை நீ காண்பாய். இந்த ஆவியானவர் வாழ்க்கையில் செயல்படுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும். வியாதி உன்னை விட்டு விலகுது இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் உன்னை விட்டு விலகுது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகள் இப்பொழுதே மறைகிறது கேன்சர் கட்டிகள். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்திலே உன்னை விட்டு நீங்கள், டயபெட்டிஸ் எல்லாம் நீங்கள். ஹல்லேலூயா. மரண படுக்கைகள் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும். என் தேவ ஆவியானவர் இப்பொழுது சொல்கிறார், மரித்த உன் சரீரத்தை, எந்த சரீரத்தில் உன் பாகம் உறுப்புகள் மரித்து போயிருக்கிறதோ, அது கிட்னியாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், யூட்ரஸாக இருக்கலாம், ஆவியானவர் சொல்லுங்க அது உயிர் வரும் இப்பொழுது. நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த நிமிஷம் முதல் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இந்த வருஷம் இவர்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் உண்டானது போல எங்கெல்லாம் வெறுமை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஆகாது, நடக்காது, முடியாது எங்க வார்த்தைகள் இருக்கிறதோ, அவை எல்லாம் என் தேவ ஆவியானவரால் புரட்டி போடப்படுகிறது. ஹல்லேலூயா. இனி நடக்கும், இனி ஒரு காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ போகும் இடமெல்லாம் செழிக்கும். நீ பிரயாசப்படுகிற உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பெருக்கங்கள் உண்டாகும், நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்கள் 2026 உன் வாழ்க்கையில் உண்டாகும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இனி உன் வாழ்க்கையில் செயல்படுவார். உன் துக்கம் நீங்கும், உன் கண்ணீர், உன் புலம்பல் எல்லாவற்றையும் என் தேவ ஆவியானவர் மாற்றுவார். கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதியும். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் என்றென்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அன்னுடைய ஐக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சரி, இந்த இடத்துல நீ போகிற ஒவ்வொருவரும் நாளை தினத்துல 10 மணிக்கு கூட்டம் இருக்கு. சரிங்களா? வந்து பாருங்க. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல கூட இருக்கிற